தேர்தல் வந்து பண்ணிட்டு இருக்காரு, விஜய் பண்ணிட்டு இருக்காரு. தொடர்ந்து சில இடங்கள்ல வந்து கூட்டம் அதிகமா இருந்தது, பாதுகாப்பு குறைபாடுகளா இருந்துச்சு. இல்ல, எல்லா இடத்துலயும் பாதுகாப்பு குறைபாடுகள் கடுமையாக இருக்குது. ஏன்னா சென்னையில நாங்க பார்த்தோம், நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க. தலைவருடைய பிரச்சார வாகனம் போன பிறகு அங்க ஒரு போலீஸ் இல்ல. பேரிகேடு நாங்கள் அமைத்துக் கொள்ள நாங்கள் ஏற்பாடு செஞ்சாலும் அதை அமைக்க விடல. கடைசி வரைக்கும் மைக்கு இதெல்லாம் அலோவ் பண்ணல. இது சம்பந்தமாக தேர்தல் ஆணையம் இப்ப எல்லாருக்கும் பல கட்ட கடிதங்கள், பல கட்ட இது நேர்ல போய் பார்த்து, தலைவரே நேர்ல போய் புகார் அளிச்சும் எல்லாம் பண்ணியிருந்தா, இன்னைக்கு திருச்சியில காவல்துறை எப்படி அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்துப்பீங்க. காவல்துறை ப்ராப்பரா பின்னாடி வந்த வண்டி வாகனங்கள்லாம் தடுத்து நிறுத்தாங்க. காவல்துறை நாங்க திரும்ப திரும்ப என்ன சொல்றோம்னா, வாகனங்களே காவல்துறை தடுத்து நிறுத்த நாங்க பண்ண முடியாது. ஏன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும், அது ரோடு. இப்ப இந்த ரோட்ல போய் நான் போய் ஒரு பேரிகேடை போட்டு ஒரு ரோப்பை போட்டு 4 பேர் நிப்பாட்டினா ஒத்துப்பாங்களா? இது எங்க ஏரியா. இப்ப எங்களுடைய ஒரு பெரிய கிரவுண்ட்ல இருக்கோம், ஒரு மாநாடு நடத்துறோம். அந்த மாநாடுக்குள்ள 4 இடத்துல செவர் போட்டோம்னா அதை நாங்க தடுத்து நிறுத்த முடியும். பட் ரோட்ல போய் யார் தடுத்து நிறுத்த முடியும்? காவல்துறையும் இல்ல அரசு இயந்திரம் தான் அதை செய்ய முடியும். ஸோ அதுதான் திரும்ப திரும்ப சொல்றோம். இன்னைக்கு திருச்சியில வந்து ப்ராப்பரா செஞ்சிருக்காங்க. நிறைய இடத்துல பேரிகேட் கரெக்டா போட்டிருந்தாங்க, நிறைய இடத்துல ரோப் போட்டு பிடிச்சிருந்தாங்க, நிறைய இடத்துல ரோப் கரெக்டா போட்டிருந்தாங்க. இதே போன்று இதுக்கே வந்து இது இந்த 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 புரோட்டோகாலுக்கு, இந்த மாதிரியான ஒரு ப்ரொசீஜருக்கு கொண்டு வர்றதுக்கே வந்து எங்களுக்கு 1 வாரம் இருக்கு. ஸோ இதே மாதிரி எல்லா மாவட்டங்கள்லையும் காவல்துறை சிறப்பாக ஒழுங்காக செயல்பட வேண்டும்ன்றது எங்களுடைய வேண்டுகோள். ஸோ இதை வந்து அவங்க ஒவ்வொரு இடத்துலையும் ப்ராப்பராக செய்யணும். நடுநிலையாக செயல்படணும். எலெக்ஷன் ஆக்ட் இருக்கு, எலெக்ஷன் கோட் ஆஃப் கான்டக்ட் இருக்கு. இன்னும் வந்து திரும்ப திமுகலாம் ஆட்சிக்கு வரப்போறது கிடையாது. இது இந்த இன்னும் 25 நாள் கழிச்சு அடுத்த மாசம் இன்னொரு மே 4ஆம் தேதிக்கு அப்புறம் தெரியும் யார் முதல்வர். எங்களுடைய தளபதி தான் முதல்வர். இந்த தவறை செய்யும் அனைத்து அதிகாரிகளும் தண்டிக்கப்படுவார். இப்போ காவல்துறை செஞ்சதால நீங்க பாராட்டுறீங்க. பட் இன்கேஸ் இது ரிவர்ஸா நீங்க கண்டிப்பா கண்டிப்போம்ல. ஏன்னா உண்மைன்னா சொல்லணும். நாங்க இது அரசியல்லாம் செய்யல. நாங்க எது நடக்குதுன்னு சொல்றோம். இருக்குன்னா இருக்கு, இல்லைன்னா இல்ல. ஏன்னா இப்ப பெரம்பூர்லயும் கொளத்தூர்லயும் என்ன நடந்துச்சு? அங்க எவ்வளவு ஒரு மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுந்தா எப்படி இருந்திருக்கும்? அதான் நாங்க சொல்றோம். ஆமானா ஆமா, இல்லன்னா இல்ல. நடக்குதுன்னா நடக்குது. ஒழுங்கா செஞ்சாங்கன்னு சொல்ல போறோம். ஒழுங்கா செய்யல, சரியான பாதுகாப்பு செய்யல, சரியான பாதுகாப்பு செய்யலன்னு செய்ய போறோம். ஏன்னு கம்பாரிசன் சொல்றோம். அதிமுக கொடுக்குறாங்க, பாரதிய ஜனதா கட்சி கொடுக்குறாங்க, எங்களுக்கு கொடுக்கலன்னு சொல்றோம். நாங்க கம்பாரிசன் தான் சொல்றோம். இருக்குன்னா இருக்கு, இல்லன்னா இல்ல. அது எந்த ஒரு மாற்று கருத்து இல்லையா? தொண்டர்களும் வந்து விதிமுறை மீறி வர்றாங்க அப்படிங்கிறாங்க. அதனாலதான் வந்து சில விபத்து. இன்னைக்கு கூட ஒரு போலீஸ்காரங்களை ஒண்ணு இல்ல. இப்ப என்னன்னா, எத்தனை பேருக்கு விதிமுறை தெரியும்? பொதுமக்களுக்கு எத்தனை பேருக்கு விதிமுறை தெரியும்? அவர்கள் வருவார்கள், சாலை நிற்பாங்க, தலைவரை பார்க்க நிற்பாங்க. அவங்களுக்கு என்ன விதிமுறை தெரியணும்னு நீங்க நினைக்கிறீங்க? யாருக்காவது விதிமுறை தெரியணும்னு நினைக்கிறீங்களா? விதிமுறையை நம்ம கடைபிடிக்க, நம்ம வந்து கொண்டு வந்து அங்கே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியது காவல்துறை தான். காவல்துறை இதுக்கப்புறம் போகாதுன்னா போக மாட்டாங்க. பொதுமக்களுக்கு என்ன விதிமுறை நம்ம சொல்ல முடியும் சொல்லுங்க? பொதுமக்கள் வந்து நீங்க இந்த ரோட்ல, இந்த வாகனத்துல இது கீழே போகணும்னு கேட்பாங்களா? ஏன்னா அவங்களுக்கு என்ன விதிமுறை, நீங்கள் கொடுக்கும் விதிமுறை அனைவருக்கும் போய் சேரணும்ன்றது எப்படி அவர்களுக்கு தெரியும்? அதெல்லாம் தெரியும். இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய இடத்துல காவல்துறை இருக்கு. காவல்துறை தான் இதை செய்ய வேண்டும் கேட்டுக்கோம். சார், இந்த அரசு பேருந்து இதெல்லாம் வந்து மக்களுடைய பயன்பாட்டில் இருக்கு. ஒரு பொது வாழ்க்கைக்கு வரவங்க வந்து மக்களுக்கு இடையூறு இருக்கக்கூடாதுன்னு அவங்க நினைக்கணும். ஆனா இந்த பொதுமக்கள் இருக்கக்கூடிய பேருந்தை வந்து அவங்களுக்கு இடையூறுன்னு சொல்லி வர சொல்றாங்கன்னு சொல்லி MP கனிமொழி அவர்கள் சொல்றாங்க. ஆம்புலன்ஸையும் அப்படிதான் சொல்றாங்க. இல்ல, என்னன்னா ஆம்புலன்ஸை ஏன் சொன்னோம்னா, ஆம்புலன்ஸுகள் திட்டமிட்டு இப்போ ஒண்ணும் இல்ல, ஒரு இடத்துல பரப்புரைக்கு அலோவ் பண்ணிருக்காங்க. இப்ப நீங்க கரூர்லயே நாங்க ஏன் அதை சொன்னா, பரப்புரைக்கு அலோவ் பண்ணப்பட்ட இடத்துல அது ஒரே ஒரு சாலை. இப்ப இந்த சாலைக்கு நீங்க இந்த பின்னாடி இருக்கிற GHக்கு போகணும்னா சுத்தி வரலாம். இப்ப இந்த சாலையை நீங்க கடக்கணும்னா 2 மணி நேரம் ஆகும். ஏன்னா அது 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் சாலையா இருந்தாலும் அங்க கூட்டம் நடந்துட்டு இருக்கு. அந்த கூட்டத்தை கடக்கணும்னா 2 மணி நேரம் ஆகும். அதே நேரத்தில் நீங்க சுத்தி போகணும்னா 10 நிமிஷத்துல போயிருவீங்க. ஆனால் அதையும் மீறி நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போறேன்னு சொல்லி பல ஆம்புலன்ஸுகள் உள்ளே அனுப்பப்பட்டது. எம்டி ஆம்புலன்ஸ் அனுப்பப்பட்டது. ஸோ அந்த மாதிரியான ஒரு இடையூறு செய்யும் நோக்கத்தில் ஒரு சில விஷயங்கள் செய்யப்படுறதுனாலதான் இவர்கள் வேண்டுமென்றே செய்கிறார்கள் ஒரு சந்தேகத்தை தான் அன்னைக்கு வந்து இதெல்லாம் சுட்டி காட்டப்பட்டுச்சு. ஏன்னா இவங்க திமுக என்னென்ன செய்யறாங்கன்னு எங்களுக்கும் தெரியும். ஒரு கூட்டம் நடக்குது, கூட்டத்தினோட 10 ஆம்புலன்ஸ் விடுறது. 10 ஆம்புலன்ஸ் எம்டி ஆம்புலன்ஸ் இருக்கும். ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் எல்லாம் தண்ணி அடிச்சுட்டு முழுதாக போதையோட வந்து நிக்கிறாங்க. இதெல்லாம் பிடிச்சிதான் அன்னைக்கு எங்களுடைய நிர்வாகிகள் அப்படி வந்த ஆம்புலன்ஸ், அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர்லாம் பிடிச்சி போலீஸ் கிட்ட ஒப்படைச்சாங்க. அவர்களை காப்பாற்றி அனுப்பியது அங்கிருந்த காவல்துறை. ஸோ இதெல்லாம் நாங்க சுட்டி காட்டுறோம். இது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கா, இல்ல தெரிஞ்சுட்டு அவங்க வந்து எலெக்ஷனுக்காக சப்பக்கட்டு கட்டுறாங்கன்னு தெரியல. நாங்கள் சொல்வது இது மாதிரியான இடையூறை ஏற்படுத்தும் நோக்கத்தில் அனுப்பப்படும் வாகனங்களை தான் சொல்றோம். மற்றபடி பொதுமக்கள் பயன்பாட்டில் இருக்கிறதை தடுக்கிறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. சொல்றீங்க. ஆனா தொண்டர்களும் வந்து எந்த அளவுக்கு வந்து நம்ம சொல்ற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை ஃபாலோ பண்றாங்க. இன்னைக்கு அவர் ஆதரவு அர்ஜுனாவோட கார் இல்ல, அது வந்து பாதுகாப்பு வாகனம். அதாவது கார் அவருடைய பேர்ல இருந்தாலும் அங்க இருந்த CRPF பயன்படுத்தல இருக்கிற ஒரு வாகனம் தான். ஏன்னா பின்னாடி ஃபாலோ பண்ண போதுல
தவறி விழுந்த காவலருடைய காலில் அது ஏறி இருக்கு. இப்பதான் திரு ஆதவர்ஜன் மற்றும் எங்களுடைய தலைவர் எல்லாரும் போய் பார்த்துட்டு வந்திருக்காங்க. கண்டிப்பாக இது தேர்தல் கோட் ஆஃப் கான்டாக்ட் இருக்கு. அதனால அவர்களுக்கு என்ன எங்களால் உதவிகள், அவர் கூட என்ன செய்வோன்றது எங்களால் சொல்ல முடியாது. கண்டிப்பாக அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் இந்த தேர்தல் கோட் ஆஃப் கான்டாக்ட் முடிஞ்ச பிறகு நாங்கள் முழுமையாக இருப்போம். அது நேரில் போய் இப்பதான் ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு வந்தாரு. தற்செயலாக ஒரு நடந்த ஆக்சிடென்ட். கண்டிப்பாக இதுக்கு நாங்கள் வருத்தப்படுறோம். இது மாதிரியான சூழல் எப்பவும் தவிர்க்கப்பட வேண்டும் தான் எங்களுடைய எண்ணமா இருக்கு. 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.